சமயத்தில் மலையாளத்தில் ஒரு படம் சும்மா காட்டுன்னு காட்டு இருந்திருக்காங்க. தேட்டரில் உட்காந்த ஆடியன்ஸை எல்லாரையும் அதை பார்க்குறதுக்கு புஷ்பா மாதிரியும் இருக்கணும், கேஜிஎஃப் மாதிரியும் இருக்கணும், சொல்லப்போனால் மலையாளத்தில் ஹிட்டான மார்க்கோ மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுலேயும் கால் ஸ்பூனை எடுத்து போட்டு கலந்து கொடுத்துருந்துருக்காங்க ஆடியன்ஸுக்கு. ஸோ படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இது. படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காடுனாவே எல்லா மிருகங்களும் இருக்க தானே செய்யும். அந்த இடத்துல மக்கள் குறிப்பிட்டவங்க ஒரு கேங்ஸ்டர்கிட்ட போய், ஐயா அந்த இடத்துல யானையோட தொந்தரவு அதிகமாக இருக்குது, நீங்கள் ஏற்கனவே இந்த யானையெல்லாம் வேட்டையாடுறதாச்சே, அங்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறப்ப களத்துக்குள்ளார இறங்கி அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யானைகள்லாம் வேட்டையாடுறாரு சுனில். அங்கே இருக்கக்கூடிய மக்களவே அடிமைப்படுத்தி, நான் சொல்கிற வேலையை செய்யலை நீங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கண்ட மெனிக்கு போட்டு எரிச்சு விட்றது, கழுத்து வெட்டுறது, கொலை பண்ணுறது, பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாமே ஜாலியாக அமோகமாக பண்ணிட்டு இருக்காப்புல சுனில். அவரு ஏற்கனவே இருந்த ஒரு கேங்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு தான் அந்த இடத்துக்குள்ளார வந்திருக்காப்புல. இந்த கதை ஆனத்தந்தம் கேரளா பார்டர்லேருந்து பணத்தை கொடுத்துட்டு போனாலும் அங்கே தமிழ்நாடு பார்டரில் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸருங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று போட்டு, அந்த இடத்துல யாருன்னா ஏற்கனவே தோற்று போனார் இல்லையா, அந்த கேங்ஸ்டரோட பையன் கபீர் சிங் இந்த இடத்துல நின்று அந்த போலீஸை வச்சு அந்த தந்தங்கள் எல்லாத்தையும் தூக்குறாப்புல. இப்படி ஆடுபுலி ஆட்டிட்டு இருந்த படத்தில் என்னடா சுவாரஸ்யமே இல்லை அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்தோனி வர்கீஸ் அவர் கபீர் சிங் கிட்ட, நான் இந்த தந்தத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்குறேன் அப்படின்னு மும்பைக்கு எடுத்துகிட்டு போகிறாப்புல. இந்த இடத்துல பார்த்தா நம்ம மங்காத்தா படம் இருக்கும் இல்லையா, இந்த கண்டெய்னர் தூக்கி இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற தூக்கி அங்கே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி திருச்சூர் அந்த டனல்குள்ளார ஒரு சேசிங் ஒன்று பண்ணுவாங்க. அப்போ இந்த வண்டிக்கு பதில் இந்த வண்டி, இந்த வண்டிக்கு பதில் இந்த வண்டி அப்படின்ட்டு எப்படி வச்ச மத்தியா அப்படின்னு நம்ம பல எம்ஜிஆர் படங்களை இந்த இடத்துல மறு வச்சு வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எடுத்துட்டு இல்லை நான் தான் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காட்சி அது. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாப்புல, ஏற்கனவே அடிமையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் இல்லையா, சுனில்கிட்ட போய் இந்தாங்க உங்களுடைய தந்தம் அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சுனிலவே பழி வாங்குறாரு. இதுதான் இந்த படத்தினுடைய கதை. படத்தில் கதை இல்லாமல் கண்மூடித்தனமாக வெறும் ரத்தத்தை மட்டும் தெரிக்க விட்டுட்டு இருந்தால் மக்கள் கை தட்டுவாங்க அப்படிங்கிற போன போக்கில் கதை எழுதி வசனமெல்லாம் பார்த்தாலாம் தெரிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஞானம் உனை கொல்லும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்தோம்னா, அப்படி எண்டில் வரப்போ ஒரு 2 கெஸ்ட் ரோல் வருவாங்க, அவளையும் பார்த்து கை தட்டிட்டு நன்றி வணக்கம் சொல்லிவிட்டு தேட்டர் விட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ மலையாளத்தில் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது நல்லாவும் பண்ணியிருந்துருக்காங்க. நாங்கள் தெலுங்கு படத்தை பார்த்து அந்த மாதிரி பண்ணுறோம், ஹிந்தி படத்தை பார்த்து அந்த மாதிரி பண்ணுறோம், தமிழ் படத்தை பார்த்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி மலையாள படம்னாவே நல்ல கதை பண்ணுவாங்க, சுவாரஸ்யமாக கதை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கெல்லாம் மண்ணடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த படம் ஓடிடியில் வரும். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது, இல்லை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் நம்ம சேனல் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.